வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரெட்மியோட ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கிற ஃபஸ்ட்டு ரெட்மி புக். ரெட்மியோட லேப்டாப்பில் சீரீஸில் கொண்டு வந்தாங்க. ஃபோனில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இதோட இப்போதைக்கு ஹை எண்ட் மாடல், இந்தியாவில் இருக்கிற ஹை எண்ட் மாடல். ஆமாம், ரெட்மி நோட் புக் ப்ரோவா, ரெட்மி புக் ப்ரோ, ரெட்மி புக் ப்ரோ அதுதான் இருக்குது. நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மீ நோட் புக் அளவுக்கு இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஏன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ கேமிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் கண்டென்ட்ஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். லேப்டாப் இருக்குது, ஒரு சார்ஜரு, 3 சார்ஜர், இப்போ யூசர் மேனுவல், எதுவுமே கிடையாது. பாக்ஸில் என்ன மெயினாக போட்டிருக்குன்னா அந்த 15.6 இன்ச்சு ஹெச்டி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ஸ்டோரேஜ் வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட், ஹார்ட் டிஸ்க் சிம்பிள் போட்டிருக்காங்க, எஸ்எஸ்டி உள்ள இருக்குது. ஆமாம். அது தவிர வந்து தின் அண்ட் லைட் போட்டிருக்கு, 8 GB வந்து மெமரி போட்டிருக்கு, 3200 LPDDR4 ரைட்டு. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து ஆல் டே லாங் போட்டிருக்கு. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது வந்து 10 hours பேட்டரி லைஃப் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இனிமேல் ஆல் டே லாங் பேட்டரி லைஃப் தான் கிளைம்ஸ். ரெட்மி புக் 15 ப்ரோ இதுதான் அந்த ப்ராடக்ட் நேமு. அவங்க வந்து ரெட்மி புக் ப்ரோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு என்ன இருக்குன்னா இந்த அதான் ப்ரைஸ் வந்து 50,000, 49,999. இந்த சைடு என்னென்னா i5, ஆமாம் i5 1130H சீரீஸோட இந்த 11 ஜென்லேயே இப்போதைக்கு இதுதான். ஆனால் இது டைகர் லேக்கில். ஆமாம், இதோட ஒரு பெட்டர் ப்ராசர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கோரேசன் இருக்கு i5ல இதுதான் இப்போதைக்கு பெட்டர் ப்ராசரில். இதுதான் ஓகே. ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸ், இது வந்து டெடிகேட்டட் NVIDIA கிராஃபிக்ஸ் கிடையாது. அதுக்கு பதில் ஐரிஸ் எக்ஸி, 8 GB ரேம் இருக்குது, 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரே மாடலில் தான் வருது. இது மட்டும் ப்ரோ மாடலில் இதே தான். ஈலர்னிங் எடிஷனில் வந்து 256, 512 2 ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், அது வந்து 43,000 கிடைக்கும். 42,000 அதுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, விண்டோஸ் 10 ஹோம் வந்து ரன் ஆகுது. அண்ட் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் வரும்னு சொன்னாங்க. ஆமாம். வெயிட் வந்து 2.7 kgs அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டு. ஃபுல் டோட்டல் வெயிட்டா இல்லை லேப்டாப் வெயிட்டா? லேப்டாப் வெயிட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி கிடையாது. நிறைய இருக்குது, ஆக்சுவலி நிறையா இருக்குது. ஆனால் டைப் சி மட்டும் கிடையாது. மீ நோட் புக் ப்ரோவில் வந்து டைப் சி இருந்துச்சு. ரைட்டு. 55,000 அந்த லேப்டாப்பு. இதில் வந்து சார்ஜிங் போட்டு, LED லைட்டு, 2 USB 3.2 இருக்கு, ஒரு HDMI. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த அந்த கென்சிங்டன் லாக்கு, அப்புறம் ஈத்தர்நெட்டுக்கே ஒரு ஃபிளாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. ஆமாம், அது கொஞ்சம் தின்னா இருக்குமா. அப்புறம் இங்கே ஒரு USB இருக்கு, இது வந்து 2.0. அப்புறம் கார்டு ரீடர், SD கார்டு ரீடர் இருக்கு. அப்புறம் 3.5 ஜாக் இருக்கு. ஆனால் பாலிகார்பனேட் பாடி தான். பில்டு குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் பாலிகார்பனேட் நல்லா இருக்கு. ஸ்மூத் மேட் ஃபினிஷ் இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் பாலிகார்பனேட் தான், மெட்டல் கிடையாது. ரைட்டு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சைடு ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, நம்ம பேக்லைட் கீபோர்ட் கிடையாது, அதெல்லாம் காமிக்கிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸர் 11th ஜென் Core i5 11300H, ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர், 10 nm தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் கிராஃபிக்ஸ் போட்டிருக்கு, இன்டெல் ஐரிஸ் எக்ஸி கிராஃபிக்ஸு. இது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 350 இன்னும் கொஞ்சம் கம்மி, அதாவது NVIDIAவோட MX 350யோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் 250யோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ரேமு, மெமரி 8 GB ரேம் இருக்குது. கேஷ் மெமரி எவ்வளோ இருக்குது? கேஷ் 3.7 இருக்குது. 3200 MB ஸ்லாட். வைஃபை வந்து இதில் இது கிடையாது, வைஃபை 6 கிடையாது, வைஃபை 5 தான். வைஃபை 5 தான். ஆமாம், 802.11 ஏசி தான் இருக்குது, AX கிடையாது. மற்றபடி என்ன ஸ்பெக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆமாம். கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட் எப்படி இருக்குது? ட்ராக் பேட் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல? ட்ராக் பேட் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ட்ராக்கிங் கூட ஆக்யூரேட்டாக இருக்குது. இது வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சைஸ் நல்லாயிருக்கு. அண்ட் சர்ஃபேஸும் நல்லாயிருக்கு இது வரைக்கும் டச் பண்ணும்போது. கீபோர்டு அதே தானா? இதுக்கு முன்னாடி வந்து மீ நோட் புக்கும் இதுக்கும் அதே இந்த கீஸ் சிக்லெட் கீபோர்டு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சிக்லெட் கீபோர்ட்ஸ் தான். அண்ட் அவங்க சொல்கிறது 1.5 mm ட்ராவல் இருக்குது. பேக்லைட் இல்லை, அது சொல்கிறேன். ஆனால் வெப்கேம் இருக்குது இதில். ஆமாம், வெப்கேம் இருக்குது. அதான் மீ நோட் புக்கோட பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்லைட்டாக. இப்போ இருக்கும் கொஞ்சம் லேப்டாப்ஸ் வருது, கொஞ்சம் மாடர்னாக இருக்குது, சின்ன பெசல்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இல்லை.
இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு இதில். ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இல்லை எங்கேயுமே ஓ இதில் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குலாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது எனவே இல்லை. அண்ட் கீபோர்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் ஈஸி தான் டைப் பண்ணுறதுக்கு. அண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஷார்ட்கட்ஸ் வேறு இருக்குது. ஹோம் அண்ட் பேஸ்ட் அப்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நாங்கள் சார்ஜிங் போட்டு தான் இருக்கோம். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. இவங்க வந்து எவ்வளோ ½ அன் ஹவரில் வந்து 50% அப்படின்னு 50% போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் 80% வந்து ஒரு 40 மினிட்ஸோ 50 மினிட்ஸில் வந்து 80% வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏதாவது கேம் இருக்கா? ஏதாவது இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வேலரண்ட்னு ஒரு கேம் இருக்குது. அது ஒரு ஸ்போர்ட் டைட்டில் தான். ஸோ ரன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஆனால் இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? ஸ்க்ரீன் வந்து மேட் ஃபினிஷ். இதுக்கு முன்னாடி மேட் ஃபினிஷ் இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி ஆமாம், மீ நோட் கூட மேட் ஃபினிஷ் தான் இருந்தது. ஆனால் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆமாம், டேரெக்டாக பார்க்கும்போது ஸ்க்ரீனோட கலர்ஸ் நல்லாயிருக்கு, கான்ட்ராஸ்டும் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆஃப் ஆக்சஸ் போகும்போது பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற பிரைட்னஸ் தான் வந்து ஃபுல் பிரைட்னஸ்ஸு. ரைட்டு. ஆஃப் ஆங்கிள் போகும்போது கொஞ்சம் வேகமாக கலர் ஃபேட் ஆகுது பேசிக்லி. சரி, நம்ம கேமிங் ஆடினா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஸ்க்ரீன் அப்படின்னு. ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் வந்தாலே போதும் இந்த ஐரிஸ் கிராஃபிக்ஸ்க்கு. இது வந்து கேமிங் நோட் புக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பேசிக் கேம்ஸு, அதுவும் என்ட்ரி லெவல் அவ்வளோதான். கிராஃபிக்ஸில் தான் ப்ளே ஆகும். ஃபுல் கிராஃபிக்ஸ் எல்லாம் நிறைய கேம்ஸ் எடுக்காது. ஆமாம். ஆனால் 50,000 ருபீஸுக்கே இப்போ கேமிங் நோட் புக்ஸ் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. 1650 இதெல்லாம் MX 350 MX 450 கூட வந்து. ஆனால் என்னென்னா i5 11 ஜென் இருக்குது, இருக்காது. அதுக்கு பதிலாக ரைசன் இருக்கும். ரைசன் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் இருக்கு. மேக்ஸ் ஆகுதுங்க. ஓகே, ஃபுல் வால்யூம். நல்லா தான் இருக்குது, லவுடாக தான் இருக்குல்ல. எவ்வளோ ஒரு 60 மேக்ஸிமம் 70-75 இருக்கு தான் போகுது FPS. இன்னும் கிராஃபிக்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் கம்மியாகிடும். கொஞ்சம் கம்மியாகிடும். எனவே இந்த கேம் கொஞ்சம் லைட்டு தான். இப்போ அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் பயங்கரமாக இருக்குது கேமு. ரொம்ப சின்ன இதுலேயே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. இல்லை, அதே டெத் மேட்ச் தான் இது. அப்போது ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் டரிங் தெரியுதா? அப்பப்போ தெரியுது, கிளியராக தெரியுது ஸ்க்ரீன் டரிங். கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இனிமே 60 FPS தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏய், சுட விடுங்கடா ப்ளீஸ். பயங்கரமான கேமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிக்குவோம். ரைட்டு. 1080p ஸ்க்ரீன் தான். ஓகே, 4K போடலாமா? பாடலாம். நமக்கு தான் பேண்ட் வித் இருக்கே. பேண்ட் வித் இருக்கு. ஆனால் லேப்டாப்புக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். 11 ஜென் i5. ஆமாம், இது 60 கிராஃபிக்ஸ் இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்கு. டேரெக்டாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. உங்களோட ஆங்கிள் எப்படி இருக்கு? HDR ஸ்க்ரீன்லாம் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு வாஷ் அவுட் மாதிரி இருக்குது. ரொம்ப மைல்டான வாஷ் அவுட்டு. அந்த மோசமான இந்த லேப்டாப் மாதிரி குரோம் புக் மாதிரி இல்லை. இல்லை கண்டிப்பாக அது அந்த மாதிரி குரோம் புக் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது ரொம்ப பட்ஜெட்டு. இது ஓகே, சைட்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு லைட்டாக இதுவாக இருக்குது. ஓகே, 4K ஹேண்டில் பண்ணுது. சரி, நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். NCS கீழே தான் இருக்கு. ஆமாம், டவுன் ஃபேரிங் தான். நல்லா இருக்கு. டவுன் ஃபேரிங் தான். அதனால
2 ஸ்பீக்கர் இருக்குது. அவ்வளோ 2 வாட் ஸ்பீக்கர் தான். லவுடாக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோ இல்லை. ஓகே, டீசெண்டான ஸ்பீக்கர். மீடியா வாட்ச் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே. நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் எதாவது இஷ்யூ இருந்துச்சா, அதெல்லாம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் கூடிய சீக்கிரம் செக் பண்ணுவோம். இதுதான் வந்து ரெட்மி புக் 15 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், அப்புறம் கேம் பிளேவும் ப்ளே பண்ணியாச்சு. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அதுக்கும் சிஹெச்என் மில்லன் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.